கலைஞான சார் சிவாஜி வச்சு ரஜினி இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு ஃபர்ஸ்ட் படம் அவருக்கு. அதுக்கப்புறம் மிருதங்க சக்கரவர்த்தி தான் அதை எடுத்து எல்லாமே அவருக்கு சரியா வரல, கடன் பண்ணிட்டாங்க. அவ்வளவு கஷ்டத்துக்கு அவர் பேட்டியில நக்கீரன் இதுல வந்து பேட்டியில சொல்லும் போது இப்படி எல்லாம் எனக்கு படம் எடுத்து கூட நான் வந்து இன்னும் ஒரு சொந்த வீடு இல்லை, வாடகை வீடு தான் இருக்குது, அப்படி ஒரு சிரமத்தில் இருக்கேன். பரவாயில்ல, ஆனா இப்ப கேட்டாலும் நான் வந்து ரஜினிய படத்துல அப்ப நடிச்சாருன்னு சொல்றதோ இல்ல மிருதங்க சக்கரவர்த்தி எல்லாம் சிவாஜி சார் வச்சிருக்கேன்னு சொல்றது அது எனக்கு பெருமை, அது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கொஞ்சம் கஷ்டங்கிறத வந்து அந்த நேரம் பார்த்து தேவர் பிலிம்ஸ் அவர் வந்து அவ்வளவு மரியாதையோட அங்க தேவர் பிலிம்ஸ் இருந்தார். அந்த சின்னப்பட்ட அவர்கள் வந்து அவ்வளவு ரைட்டர்ஸ் எல்லாத்தையுமே அரவணைச்சு அப்படி கொண்டு போவார், சின்னவங்க பெரியவங்க இல்லாம. ஆனா என்னன்னா அவர் பண்ண ஒரே தப்பு, உண்மையான ஆர்மியாவே கடைசி வரைக்கும் இருந்து அவர் இருந்த வரைக்கும் சக்சஸ பார்த்து எல்லாத்தையும் பண்ணிக்குவாங்க ஒழிய அவங்க பையனையோ மருமகனையோ ட்ரைனிங் கரெக்டா பண்ணாம விட்டாரு. அதனால அவர் போனதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த ஃபேமிலி ஒரு கஷ்டம் ஆயிடுச்சு. அந்த நேரத்துல ஏதோ ஒரு அவங்க குடும்பத்துக்கு கஷ்டம், இவர் காலுக்கு வருது, ஐயோ அதுக்கு நம்ம ஒரு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியாம இப்படி உட்காந்துருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே இவ்வளவு சிரமத்துக்கு உட்காந்துருக்குமே அப்படின்னு சொல்லும் போது இவருடைய பேட்டியை பார்த்துட்டு சேலத்துல இருந்து ஒரு அட்வொகேட், அவருக்கு இவர் தெரியாது கலைஞானத்தை பத்தி, ஆனா இவர் பேட்டியை பார்த்துட்டு இப்படி எல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு இவ்வளவு ஒரு லைஃப் வந்து இருக்கீங்க, சோ ஏதோ உங்க கஷ்டத்துக்கு என்னால முடிஞ்சது நான் அனுப்பிச்சிக்கிறேன்னு சொல்லி ஒரு 10,000 ரூபாய் வந்து அவருக்கு அனுப்பிச்சிருக்காரு. கல்யாணம்னா அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷம். நம்ம கொடுக்க முடியலையே நினைச்சோம், நமக்கு வந்து எங்கேயோ இருந்து இப்படி 10,000 ரூபாய் வந்து அப்படியே எடுத்து கொண்டு போய் தேவர் பிலிம்ஸ் அந்த குடும்பத்துக்கு கொண்டு போய் கொடுத்தாரு. அதுதான் மனசு. காசு இருந்த ஒருத்தன் செய்யறதுங்கிறது பெரிய சமாஜம். அவருக்கே அவ்வளவு கஷ்டத்துக்காரு பேட்டி கொடுத்துருக்காரு, ஆனா அவருக்கு ஒரு 10,000 ரூபாய் வந்தது அப்படின்னு சொன்னோம், அதை கொண்டு போய் அந்த நம்ம வேலை பார்த்த இடம் நம்ம அங்கதான் இருந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலை செஞ்சாரு. அதுதான் மிகப்பெரிய சமாச்சாரம். ஸோ நிழல் கொடை அப்படின்னு சொல்லும் போது இந்த கேரக்டர் வந்து கண்டிப்பா இது வந்து தேவையான மேலதான் அந்த டைட்டில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஸோ தேவையான வந்து கடைசியில் கிளைமேக்ஸ் சொன்னாங்க, அந்த குழந்தை வந்து மிஸ் ஆகிறது, அதுக்கப்புறம் எல்லாமே ஒன்று சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படத்துக்கே நிழல் கூடையா வந்து அவங்க இருந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த சிவா ஆர்மம்